திருவள்ளூர் மாவட்டத்தில் எதிர்கால தலைமுறையினர் சிறந்த கல்வி கற்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளை சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் திருவிளாங்காடு ஒன்றியம் பெரிய கலக்காட்டூரில் இயங்கி வரும் அரசு ஆதிதிராவிட நல உயர்நிலைப் பள்ளியில் பள்ளியை தத்தெடுத்து 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்த காணொலி மூலம் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. தமிழக அரசு ஆதிதிராவிட நலத்துறை உதவி இயக்குநர் திரு ஆதிமூலம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர் திருமதி செல்வராணி, கிண்டி பொறியியல் கல்லூரி முன்னாள் மாணவர்கள், தலைமை ஆசிரியை கற்பகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பேசினர். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. இந்த காணொலி வகுப்புகள் தங்களின் கல்வி தரும் உயரம் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழக அரசு ஆதிதிராவிட நலத்துறை உதவி இயக்குநர் திரு ஆதிமூலம் கூறுகையில், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒலிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் கூற்று இதுபோன்ற நிகழ்வுகளால் நிறைவு பெறும் என்பதே உண்மை. டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன். 108 உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள் நிகழ்வுகளிலே நமது துறையின் கீழ் மருத்துவ நுழைவுத் தேர்வு. இதற்கு முன்னதாக மருத்துவம் என்பது ஒரு பெரிய எட்டாக்கனியாக அந்த நுழைவுத் தேர்வில் நமது மாணவர்கள் தேர்வு எழுதி அந்த தேர்வை வெற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை சென்ற ஆண்டு நாம் வழிநடத்தி 1000 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த 1000 மாணவர்களில் கிட்டத்தட்ட 61 மாணவர்கள் இப்பொழுது கலந்தாய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பயிற்சிகள் கொடுத்து நமது துறையிலே ஒரு 8 மாணவர்கள் தொகுப்பு சொல்லியிருக்கேன். 5 விதமான கணங்கள் சொல்லியிருக்கேன். இந்த 5 விதம் தெரியுமா? சார் புங்க மரம் நினைக்கிறேன். சூப்பர் சார். காமத்தேனில்